கரூர், சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். தமிழகத்தில் டாஸ்மாக் நிதி நிறுவனங்களில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் சென்னை தியாகராயா நகரில் இருக்கக்கூடிய தணிகாசலம் சாலையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் இந்த சோதனையானது நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, கரூர் உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே துறை அமைச்சராக இருந்த முன்னாள் திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேறு ஒரு வழக்கு விவகாரம் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிறுவனம், அதாவது டாஸ்மாக் நிறுவனங்கள்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 7 மணி முதல் சென்னை உள்ளிட்ட கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை பொறுத்தவரை இன்று மாலை வரை நடைபெறும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே டாஸ்மாக் முறைகேடுகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் இந்த நிறுவனங்கள், டாஸ்மாக் நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள், என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என, டாஸ்மாக் தொடர்பாகவும் வெளியிடப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.